நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியலைங்க. வீடியோ போட முடியலன்னு சொல்கிறத விட வீடியோ போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதே சாப்பாடு தான். நான் இன்னும் ஹோட்டலில் தான் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நான்வெஜ். நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பியூர் வெஜிடேரியன். அதனால் வந்து வெஜிடேரியனுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிலாஃபிலும் சன்னாதாலும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பரோட்டாவும் ஆம்லேட்டும் ஒரே க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சுருக்கிறதுனால எனக்கு பரோட்டா எடுத்தால் ஆம்லேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். இதை விட்டோம் அப்படின்னோம்னா வெஜிடபிள் சாலட். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டதுனால ஒரு சில ஐட்டம்லாம் காலி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டெய்லி கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 வீக்ஸாக நான் இதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இன்றைக்கி ஈவினிங் நம்ம போய் பால் காய்ச்சி குடிச்சிருவோம். வேலை நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பால் காய்ச்சி குடிச்சிருவோம். அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படின்னாரு. அதனால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவர் வருவார் ஆஃபீஸ்லேருந்து. வந்தவுடனே நாங்கள் போய் பால் காய்ச்சி குடிச்சிடலான்னு நினச்சிட்ருக்கோம். அப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் நான். இது பார்த்திங்கன்னா பிரெட் கார்னருங்க. இது எனக்கு பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு யோகி பாபு காமெடி தான் ஞாபகத்தில் வரும். தங்கத்தில் டாய்லெட் கட்டி வச்சுருக்கிறது சொல்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும், ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. பட் 2 நாள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு இதெல்லாம் போர் அடிச்சு போயிடும். என்ஆர்ஐன்னா நான் வந்து ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்லலைங்க. சந்தோஷமாகவும் இருக்கிறோம் நாங்கள், இல்லைன்னு சொல்லலை. பட் எங்களுடைய கஷ்டம் வந்து நிறைய இருக்குது. அந்த கஷ்டம் வந்து என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் ட்ரை பண்ணுறதும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப சில விஷயத்தில் ரொம்ப நொந்து போனேன். அதனால தான் நம்ம வந்து என்னுடைய கஷ்டத்தையும் காட்டலாம் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து போடுறேன் நான். அதனால் உங்கள் வீட்லேயும் யாராவது என்ஆர்ஐலாம் இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அங்கே சந்தோஷப்படுறத விட அந்த ஒரு காசையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத. அந்த காசுக்கு வேல்யூ கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.